வணக்கம். இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ரடே லெவல்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் ட்ரேடிங் செஷனுக்கு நாம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவான ஒரு டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இன்னொன்று, இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எய்தர் நமக்கு ஒரு இந்த இடத்துல இப்படி அப் ட்ரெண்ட் மூவ் ஆகலாம், அல்லது ஒரு டவுன் ட்ரெண்ட் இப்படி கீழே மூவ் ஆகலாம் இப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுபடி தான் மார்க்கெட் மூவ் ஆகிருக்கும். ஆனால் அதாவது முந்தானத்து நைட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாத ஒரு இன்டிமேஷன் நாம் சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு அந்த டேரிஃப் போட்டிருந்தார் இல்லையா, அந்த டேரிஃப் 27ஆம் தேதி நைட்டு காலையில் ஒரு 12 மணிக்குள்ளே அது ஸ்டார்ட் ஆகும், அதுக்கு ஒரு ரிமைண்டர் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாரு. ஸோ அதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆச்சு. ஸோ அதனால தான் நாம் எதிர்பார்த்த மாதிரி நமக்கு இந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு நடக்கலை. சரி, ஓகே. ஸோ அடுத்தது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். அது என்ன அப்படின்னா, இந்த 24,850 இந்த லெவலை உடைச்சாங்க அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டு இருந்தோம். அது நடந்திருக்கு. ஸோ எதிர்பாராத விதமாக அந்த இன்டிமேஷன் நமக்கு கொடுத்ததுன்னு காரணமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப் டவுன் நமக்கு நடந்திருக்கு. அதர்வைஸ் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டில் டு ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட்டாக இருந்திருக்கும். அந்த இன்டிமேஷன் கொடுத்ததுனால நமக்கு ஒரு நெகட்டிவ் டேவாக முடிஞ்சிருக்கு. இதில் இன்னொரு பாசிட்டிவ் நியூஸும் விஷயங்களையும் நாம் பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, எப்பயுமே இந்த கேப் இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. ஸோ அந்த கேப் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபில் பண்ணுற வரைக்குமே மார்க்கெட் பெருசாக பயங்கரமான ஒரு மூவ்மெண்ட்லாம் கொடுக்காது. ஸோ அண்ட் ஃபைனலி இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டாங்க. ஸோ இது முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்த்துக்கலாம். மார்க்கெட்டுக்கு இது ஒரு நல்ல விஷயமாகவும் நாம் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது, இன்னையிலிருந்து அமெரிக்கா இந்தியாவோட பொருட்கள், சில பொருட்கள் நாம் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 50% மேலே நமக்கு டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா சீ ஃபுட்டு இந்த கேட்டகரி கிட்டத்தட்ட நமக்கு 50% மேலே டேக்ஸ் அப்சர்வ் பண்ணுது. அதே மாதிரி ஆர்கானிக் கெமிக்கல்ஸும் அப்சர்வ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸ், ஆக்சசரிஸ் அதுவும் இதாகுது. அதுக்கப்புறம் நைட்டட் அப்பேரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஸ்டிச் பண்ண துணிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரெடிமேட். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னாலும் அதுவும் இந்த கேட்டகரியில் வருது. அதுக்கப்புறம் நான் நைட்டட் அப்பேரல்ஸ் அப்படின்னா துணி வாங்கி தைப்போம் இல்லையா, ஸோ அது மாதிரி இருக்கிற அந்த துணிகளுக்கும் இந்த இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டதுக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, ஸ்டீல், அலுமினியம், காப்பர், மெஷினரி பார்ட்ஸ், பெட்டிங் அண்ட் மேட்ரஸ். ஸோ இதுக்கு அப்படின்ட்டு மோஸ்ட்லி எல்லாமே நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அதுக்கு அபவ் 50க்கு மேலே தான் எல்லா டேக்ஸ் இதாகுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு இம்பேக்ட் நம்மளோட எக்ஸ்போர்ட்டில் காமிப்பாங்க. ஸோ இப்பயே பார்த்திங்க அப்படின்னா திருப்பூரில் கேஆர்பி மில்ஸு மற்ற கம்பெனிஸ் எல்லாம் இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா 50% அந்த டேக்ஸ் போட்டு நாம் யாரும் எடுக்கவும் மாட்டாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சோம் அப்படின்னா யாருக்கும் யூஸ் இல்லை. ஸோ அதன் காரணமாக அந்த ப்ரொடக்ஷன் ஹால்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது நிறைய செக்டாரில் பிரச்சனையை கொடுத்துருக்கு. நாளைக்கு ஓப்பனிங் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். மோஸ்ட்லி நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேப் இருந்தது, அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டோம். பை சான்ஸ் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது, இல்லை நாங்கள் ஏதாவது ஹோல்டு பண்ணுறோம், அல்லது நம்ம ஏதாவது பேசலாம், இது ஹோல்டு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா இந்த கேப் ஃபில் ஆச்சு இல்லையா, அந்த கேப் ஃபில் ஆனதுலேருந்து மார்க்கெட் இப்படி ஒரு அப் ட்ரெண்ட் இப்படி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ், ஹைலி ரிஸ்க்கான ஒரு சினாரியோ நான் சொல்கிறேன். கன்ஃபார்மாக இப்படி நமக்கு நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரலை. மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பை சான்ஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் டே தான் நமக்கு இருக்க போகுது. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாலும் அது செல்லிங்க்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 24,500 கிட்ட ஒரு
சின்ன ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. ஸோ இப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து டச் வந்து பண்ணாலும் டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா புல் பேக் வந்து கிடச்சிருக்கு, இந்த இடத்துல கிடச்சிருக்கு, இந்த இடத்துல கிடச்சிருக்கு, அகெயின் இந்த இடத்துலையும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ஃபைனலி இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு 24,500 வரைக்கும் வந்து அந்த கேப் டவுனோ அல்லது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ராங்கான நியர்பை சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 24,400லேருந்து 24,350 அந்த ஏரியாக்கிட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. இந்த ரேஞ்சை வந்து உடச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேப் உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 24,650 வந்து இந்த லெவலில் வந்து உடச்சாங்க அப்படின்னாலும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்லாம் வந்து அச்சீவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு கேப், ஏற்கனவே இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது, அந்த கேப் வந்து இன்னும் வந்து ஃபில்லாக வந்து ஆகலை. இப்போ இந்த இடத்துல இருந்த கேப்பை வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க, நேற்று வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இன்பிட்வீன் கேப்பில் இங்கே இருக்கிற ஒரு கேப் வந்து சடனாக வந்து அது கீழே இருக்குது. ஸோ இந்த லோ வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து இருக்குது. ஸோ அடுத்தது 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸ்பிளைன் வந்து பண்ணது தான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். மோரலஸ் அந்த வந்து ஃபஸ்ட் கேண்டலே வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் வந்து உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு இந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணிட்டாங்க. இன்னொரு சைடு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு புல் பேக் வந்து கிடைக்குதா அல்லது வந்து இதையும் வந்து உடச்சிட்டு வந்து போகுதா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு 1 hour டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 24,500 கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது. அப்போ டவுன் சைடு வந்து நாளைக்கு மோஸ்ட் ப்ராபபிளாக நாம் வந்து எதிர்பார்க்க வேண்டிய ஏரியா 24,500லேருந்து 24,400 24,300 ஒரு 200 பாயிண்ட் பக்கம் வந்து நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நெகட்டிவாக வந்து ஓப்பன் ஆகுது அல்லது வந்து ஒரு ஃப்ளாட்டாக வந்து ஓப்பன் ஆகிட்டு கீழே இறங்க ஆரம்பிக்குது அப்படி தான் இந்த லெவலில் வரைக்கும் நாம் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். டியூ டு இப்போதைக்கு இருக்கிற நெகட்டிவ் நியூஸ்னால நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இன்பிட்வீன் கேப்பில் நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கிடைக்காது. இந்த இடத்துல இருந்து இந்த கேப் ஃபில் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக என்ன நடக்கும், இங்கேருந்து மார்க்கெட் வந்து அப் அண்ட் வந்து போகும். இது பார்த்தாலும் நமக்கு வந்து ஆஸ் பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி ஒர்க் ஆகிற ஏரியா தான். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்தும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி ஒர்க் ஆகிற ஏரியா தான். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நியூஸ் தான் நமக்கு வந்து பிரச்சனை. ஸோ இந்த நியூஸ் வந்து பாசிட்டிவாக கிடைக்குமா நெகட்டிவாக கிடைக்குமா அவ்வளோதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. ஸோ அது வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குதா கொடுக்கலையா அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இப்போ லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். ஸோ இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் வந்து 24,700 இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்பாட் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு அகெயின் ஒரு நெகட்டிவான ஒரு டே நமக்கு வந்து தேர்ஸ்டே நமக்கு வந்து இருக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் மோஸ்ட்லி நமக்கு வந்து ஒரு 24,500லேருந்து ஒரு 24,400 மினிமம் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த இடத்துல அந்த லோ வந்து இன்னியோட லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் வந்து ஃபர்தராக வந்து கீழே இறக்கும். அப்படி கீழே இறங்குற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா ஒரு 24,500லேருந்து ஒரு 24,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ரேஞ்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்குங்க. பை சான்ஸ் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வருது, இல்லை அந்த டாரிஃப் எதாவது வந்து மறுபடியும் வந்து ஹோல்ட் வந்து பண்ணுறோம், அது மாதிரி நமக்கு வந்து நியூஸ் ஏதாவது வருது அப்படின்னா ஒரு புல் பேக் வந்து கிடைக்கலாம் அல்லது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டில் வந்து மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 25,000 வரைக்குமே நம்ம வந்து ஒரு ரேஞ்சஸாக நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு 24,700 க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒரு 300 பாயிண்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ரேஞ்சஸாக நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். அப்போ இன்பிட்வீன் கேப்பில் நமக்கு வந்து ஒரு 24,900 25,000 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு ரேஞ்சஸாக நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு நாள் நமக்கு வந்து கேப் இருக்குது, அந்த கேப்பில் என்ன விதமான நியூஸ் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து வருது அப்படின்னா இன்னும் பயங்கரமான ஒரு நெகட்டிவ் சைடு தான் வந்து போக போகுது. அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. 24,400 அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் இன்னும் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு வந்து கீழே கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பை சான்ஸ் அதாவது பாசிட்டிவ் நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு புல் பேக் வந்து சின்னதாக உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அந்த புல் பேக்கும் வந்து ஒரு செல்லிங் ஒரு ட்ரிகர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நல்லா வந்து
யோசிச்சு வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நம்ம வந்து ஒரு 24,900 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். காலையில் ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு ஃபஸ்ட் மினிட்லேயே அந்த லெவலை வந்து உடச்சிட்டாங்க. ஸோ உடச்சி கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9:30 பக்கம் வந்து நமக்கு வந்து ஒரு 24,750 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டெட் பவுண்ட் மார்க்கெட் தான். பெருசாக வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து மூவ் ஆகிட்டு இருந்தது, அவ்வளோதான். அண்ட் க்ளோசிங் டைமில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 3 மணிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கீழே வந்து இறங்குச்சு. இன்னும் வந்து ஒரு 24,700 வரைக்குமே வந்து கீழே வந்து இறங்கியிருந்தது. மண்டே இன்ட்ராடே அனாலிசிஸ் வீடியோக்கு நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா ஒரு புல் பேக் வந்து கிடச்சிது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 25,000 வரைக்கும் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 24,700 வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 25,000 வந்து டச் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து 24,700 வந்து டச் பண்ணிட்டாங்க. மோராலஸ் நம்ம என்ன லெவல் சொல்லியிருந்தோமோ அந்த லெவல்லாம் வந்து அப் ட்ரெண்டும் போயிருக்கு, டவுன் ட்ரெண்டும் வந்து போயிருக்கு. கொஞ்சம் வேடிக்கையாக தான் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் வந்து சகஜம் தான். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அப் ட்ரெண்டு போச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வந்து இருக்கலாம், டவுன் ட்ரெண்டு போச்சு அப்படின்னா இந்த லெவலில் வரைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து முன்னாடியே கொஞ்சம் ரெடியாக வந்து இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நிறைய சினாரியோஸ் நான் வந்து சொல்கிறேன். அது வந்து ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நீங்கள் வெறும் அப் ட்ரெண்டு பார்த்துட்ருக்கேன் இல்லை டவுன் ட்ரெண்டு மட்டும் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா வேலைக்கு வந்து ஆகாது. ஏன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து ப்ராப்பர் ப்ரைஸ் ஆக்ஷன் படி வந்து போகிற மாதிரி வந்து இருந்தாலும் அந்த நியூஸ் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து கெடுத்துக்கிட்டே வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் அப் ட்ரெண்டு தான் பார்க்குறேன், அப் ட்ரெண்டில் தான் இப்படி தான் போகும், டவுன் ட்ரெண்டு தான் இப்படி தான் போகும் அப்படின்ட்டு இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. சினாரியோஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள். சினாரியோஸ் வந்து அப் ட்ரெண்டு போச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் பார்க்கலாம், டவுன் ட்ரெண்டு போச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சினாரியோஸ் வந்து பில்ட் பண்ணிக்கிங்க. அப்படி பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்மளால் வந்து எதாவது வந்து செய்ய முடியும். இல்லை அப்படின்னா ஸ்டக்காக வந்து நிற்கிறது தான், வேறு வழி ஒன்றும் இல்லை. ஒரு ரேஞ்ச் பவுண்டு டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 24,750 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 24,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு சப்போர்ட் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 24,600 ஒரு பிரேக் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 24,500 மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 24,750 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படின்னா ஒரு 24,850 மினிமம் வந்து ஒரு அப் ட்ரெண்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 24,900, 24,800, 24,750, 24,600, 24,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து வாட்ச்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி எல்லாம் வந்து 1% மேலே வந்து எல்லாமே வந்து டவுன் ட்ரெண்டு தான். ஆனால் எல்லாமே வந்து பெருசாக ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கொடுக்கல. அதுதான் வந்து பிரச்சனையாக வந்து இருக்குது. ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி தான் வந்து இருந்தது. ஆனால் வந்து பையிங் சைடில் நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு மொமெண்டம் வந்து மார்க்கெட்டில் இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட், அதுவும் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு ½ அன் ஹவரில் மொத்த மூமெண்ட்டும் வந்து முடிஞ்சு போச்சு. அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த டே பெருசாக வந்து மார்க்கெட்டில் மொமெண்டம் வந்து இல்லை. ஸோ இப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது நமக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த 55,000 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து ஃபஸ்ட்டு கேண்ட்லேயே வந்து ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிட்டு ஒரு 9:30 வரைக்குமே வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிச்சிருந்தது. ஸோ வியாழக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 54,500 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 54,200 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 54,200 பிரேக் ஒன்று ஆகுது அப்படின்னா ஒரு 54,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 54,500 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 54,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு டவுன் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 54,800, 54,500, 54,200, 54,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் தான். கரெக்டாக வந்து இந்த 81,400 நமக்கு வந்து சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவலில் வந்து உடச்சிட்டு வந்து கீழே இறங்கியிருந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேர் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கியிருக்கு இல்லையா. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ளாக் மாதிரி வந்து கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன், அதாவது இதாகிட்டு கீழே வந்து இறங்கும். இதுதான் வந்து ஒரு பேர் ஃப்ளாக்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாக் மாதிரி இருக்குது. இதை பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து நடந்திருக்கு நமக்கு. சரி, ஓகே. இதுலேயும் சேம் தான். ஒரு 9:30 வரைக்கும் தான் வந்து மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பெருசாக இந்த இடத்துல மூவ்மெண்ட் இல்லை. அண்ட் ஃபைனலி இந்த இடத்துல ஒரு 233
அந்த ரேஞ்சில் லைட்டாக வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் வந்து ஒரு மொமெண்டம் நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ வியாழக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 81,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 80,600 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 80,600 பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 80,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 81,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 81,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அட்வென்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 81,600, 81,200, 81,000, 80,600, 80,400, 80,200, 80,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி இருக்கிறதுலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான அடி வந்து மிட் கேப் நிஃப்டியில் வந்து வாங்கியிருக்கிறாங்க. நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நானே வந்து எவ்வளோ வந்து பரவாயில்ல, நானாவது 1% தான் வந்து அடி வாங்கியிருக்கிறேன், ஆனால் நீ எல்லாம் பார்த்து அப்படின்னா 2% அடி வாங்கியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மிட் கேப் நிஃப்டி, இந்த ஸ்மால் கேப் நிஃப்டி, மைக்ரோ கேப் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்குச்சுன்னா போதும் பயங்கரமாக வந்து கீழே இறக்கும். கொஞ்சம் மேலே ஏறிச்சு அப்படின்னா பயங்கரமாக வந்து மேலே ஏறும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 12,900 நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு இதுலேயும் கரெக்டாக வந்து ஒரு 945 வரைக்குமே வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். அதுக்கப்புறம் நியர்லி இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 1 மணி வரைக்குமே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் தான். அதுக்கப்புறம் வந்து நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இருந்தாலும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து அந்தளவுக்கு வந்து மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காது. ஸோ வியாழக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 12,700 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 12,600 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 12,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 12,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் இந்த 12,700 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 12,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 12,900, 12,800, 12,700, 12,600, 12,500, 12,400 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து வாட்ச் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.